சொல்றாங்க. நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். ஒவ்வொரு பேர்ல நம்ம அழைக்கலாம். ஆமா. டிவைன் டிவைன் காட். எவ்ரிஒன் இஸ் டிவைன் காட். அது எங்க வரும்? எங்க வரும்? இவங்க டிவைன் காட் வந்து இங்க நிக்குது இப்ப. இவங்க டிவைன் காட் வந்து இங்க நிக்குது. இவங்க டிவைன் காட் வந்து இங்க நிக்குது. ஏன் நிக்குது? ஏன் நிக்குது? எல்லாம் ஒரு பிளஸ் பண்ணுங்க. யாரை பிளஸ் பண்ணீங்க? ஆல் மதர்ஸ் ஆஃப் மதர் பிளஸ் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? எல்லாம் தாய் நல்லா இருக்கணும், எல்லாம் தாய் நல்லா பிறக்கணும், கஷ்டப்படாத இந்த மாதிரி எனக்கு வந்து வரும். எல்லாத்துக்கும் நீங்கள் கிளாஸ் வந்தீங்களா பாரு? எத்தனை கிளாஸ் வந்தீங்க? 10 எல்லாரும் இருக்கும். அதான் வந்து டிவைனோட கனெக்ஷன் நேரம் இருக்கும். எல்லாருக்கும் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓன் எடுங்க. நீங்க வேண்டாம். இந்த சென்சிங் பொசிஷன் எல்லாம் நீங்க சென்சிங் பொசிஷன் முன்னுக்குள்ள பாருங்க. இங்க பாருங்க, முன்னுக்குள்ள உங்களுக்கு நல்லா நல்லா கிட்ட வாங்க. நல்லா கிட்ட வாங்க மேடம். போடுங்க. நல்லா போயிட்டு say I am sensing divine God. அவ்வளவுதான். I am sensing the divine God. அப்படி மூவ் பண்ணுங்க. இங்க வாங்க, இங்க மேல மேல இப்படி வரணும். அங்க போங்க. I am not hey, கொஞ்சம் மேல வரணும். இங்க வரணும். இங்க பண்ணாதீங்க. மேல வரணும். நல்ல ஒரு ஃபீட் மேல. Divine God. புரியுதா? That divine God. மேடம் ப்ளே பண்ணுங்க மேடம். சார் புரியுதா சார்? பார்க்க போறீங்க. பண்ணுங்க. நீங்க மேல அவர் பண்ணுங்க. இப்படி நாவுங்க. பண்ணுங்களா? அவங்க பண்ணுங்க. பண்ணுங்க மேடம். நல்லா இருக்கும். வெரி குட். இந்த மாதிரி எல்லாத்தையும் இருக்கணும். டிவைன் காட். மேடம் அம்மா டிவைன் காட் இருக்கு மேடம்க்கு. மேடம் இங்க நிக்குது. அங்க நிக்குது. அந்த மாதிரி. உங்களுக்கு நீங்க தான் முதல்ல இருந்து பார்க்க போறீங்க. எல்லாத்துக்கும் டிவைன் காட் இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான கிளாஸ் வரீங்க. அந்த டைம்ல கிளாஸ் வந்து கனெக்ஷன் வரும். உங்களுக்கு எல்லாமே வரும். யார்கிட்ட வந்தோம்? யார்கிட்ட வரும்? உங்களோட கிரியேட்டர் ஆஃப் த சோல்லேருந்து வரும். அதான் வந்து டிவைன். சார் பாதி பேர் நீங்கள் எழுந்திரிச்சு போயிடலாம். இன்னும் கிளாஸ் போயிடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் போவாங்களா மேடம்? ஓகே, குட். டிவைன் காட். நெக்ஸ்ட் வந்தது the bigger is the more man இருக்குது. எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வரும். இதான் உங்க பிசிக்கல் பாடி, கௌசல் பாடி, சுப்ரீம் லைட். அது காட் பேரா என்ன பேருன்னு வச்சுக்கலாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்படி வரும். மேலே வரும். அந்த காரணம் வந்து when God connects to you. ஓகேங்களா? இது வந்து டிவைன் காட். உங்க கனெக்ஷன். ஓகே. அந்த காரணம் வந்து இங்க நிக்குது. God will connect to you. இது வந்து இங்க நீங்க கேளுங்க. கேளுங்க. அந்த காரணம் செக் பண்ணுங்க. ஒண்ணு நிக்கிறவங்க. அந்த காரணம். I'm sensing the அந்த காரணம். வெரி குட். அந்த காரணம். இது டிவைன் காட். டிவைன் காட் பெருசா இருக்கும். அந்த காரணம் ஓட. சரி? அந்த காரணம் இங்க நிக்குதா? டிவைன் காட் இங்க நிக்குது. அந்த காரணம் டிவைன் காட். செக் பண்ணுங்க. அப்படி என்ன செய்யுமா? முன்னுக்கு செய்யுங்க. முன்னுக்கு செய்யுங்க. பார்த்துட்டு
அந்த கர்ணா பாருங்க, அந்த பொண்ணுக்கு அந்த கொண்டு பெருசா இருக்கு. டிவைன் கார்டோட மினிக்கி என்ன பண்ணுங்க? See, அந்த கர்ணா is bigger than the divine God. இது ஒரு காரணம் இறைவனோட கற்பனை படைக்க வேண்டியது. சரிங்களா? ஆனா அதே டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். யார் முடியுங்களா? யாருங்களா? இது கோயில ஒரு ஊரா சித்தர்னே அங்க கனெக்ஷன் வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். வந்தோடனே எல்லாமே குறைஞ்சிடும். டிவைன் பர்பஸ் தான் லைட்டா மாறிடும். என்னமா நீங்க வந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணீங்க. நீங்க வந்து இப்பதான் கடவுள் இதுதான் போகணும் நீங்க தேடி போறீங்க. இறைவனை மறந்துட்டு இந்த பாப்பா அந்த பாப்பா போறீங்க பார்த்தீங்களா? அந்த டைம் குறைஞ்சிடும். இந்த மாதிரி போகும்போது நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கும். இது வந்து குறைஞ்சிடும். சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இந்த மாதிரி மாட்டிக்குவீங்க. இதெல்லாம் கீழே மாட்டிக்குவீங்க. வெளியே போக முடியாம தேடி இருப்பீங்க. உங்க குரு சொல்லிப்பாரு, நீ செத்த பிறகு நான் வந்து ஒன்று தேடி நான் வந்து கொண்டு போண்டா நான் தேடி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி தான் பெங்களூர்ல அவர் வந்து இது பண்ணுவாங்க பிரமிட். அவர் பேர் என்ன மேடம்? பத்திரிஜி. சரியா? என்ன சொன்னார்னா நான் 95 வயசு இருக்கும்னு சொன்னாரு. ஆனால் எப்போ செத்தாரு? 75 வயசு எடுத்து போயிட்டாரு. ஓகே சார். சொன்னார் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆர்கான் பேரட்டை ட்ரீட் பண்ணுங்க. நீங்களும் செத்த பிறகு ஜாயின் பண்ணுங்க. என்ன சார்? கரெக்டாக சொல்கிறேன். நான் இருப்பேன் என்ன ஜாயின் பண்ணுங்க அவர் சொல்லிக்காரு. ஸோ அவர் மெம்பர்ஸ்லாம் சித்து எல்லாமே அதுக்கு சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி அப்படி நீங்க நல்லா செஞ்சீங்க. இந்த மாதிரி இதுதான் வந்து அடுத்தது மனிதன் பிறகு கிடைக்காது. இந்த மாதிரி நல்லது பண்ணி உங்களுக்கு வந்து மனிதன் பிறகு கிடைக்காது. இதுதான் மோட்சம். ஆனா இறைவன் வேலை கொடுப்பாரு. என்ன வேலை? ஸ்பிரிச்சுவல் கைட், ஹெல்பர்ஸ், டீச்சர்ஸ், ஹீலிங் ஏஞ்சல்ஸ். அந்த புக்ல படிக்கிறீங்க பாத்தீங்களா? புக்ல படிக்கிறீங்க. Supreme God, divine, for the divine mother, the higher soul, my spiritual guide, helpers, teachers, அந்த மாதிரி ஆயிருவீங்க. அவங்க வருவாங்க, அவங்க ஹெல்ப் கூப்பிடுறதுலாம் வருவாங்க சார். எந்த ஊருக்கு போனாலும் நீங்க படிச்ச கூட அந்த ஊர்ல வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க கூப்பிடுறீங்க Supreme God, divine, for the divine mother, my higher soul, my spiritual guide, helpers, teachers. இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு உங்களை வந்து பாதுகாப்பு நல்லா செஞ்சு போவோம். புரியுதா மேடம்? தமிழ் என்ன போட்டிருக்கோம்? இதெல்லாம் படிப்பது கிறிஸ்தன் நினைக்கிறாங்க. கிறிஸ்தன் சம்பந்தம் இல்லை. நான் வழிகாட்டுறேன். அவங்க நம்மள வந்து சித்தர்லாம் போடுவாங்கல்ல, நம்ம இதெல்லாம் சித்தர்லாம் மனிதனே இல்லை, அப்பாற்பட்டவங்க எல்லாம் அவங்க இருந்து லைட்டா மாறி நம்ம வந்து ஒரு வழி காமிக்கிறாங்க. அதான் ஆன்மீக வழி காமி. வேற நம்ம வேற என்ன போட்டுருக்கோம்? புதியவர்கள் அது காமி போட மேடம். யூனிசி போறீங்க. அது ஒரு 4 பேர் இன்டர்வியூ பண்ணா கூட படிக்கிறது கேட்பாங்க மேடம். அதே மாதிரி நான் போக பாருங்க. இப்போ வந்து இப்போ இந்த மேடம் நீங்க என்ன மேடம்? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க வந்து தண்ணி போட கேங் பண்ணுவீங்க. சரியா? நல்லா தண்ணி போட்டு தந்தாங்க. இப்போ வந்து அந்த மைண்ட் செட்ல போயிட்டு அங்கே மாறி மேலே போறாங்க. போகும்போது எங்க மீட் பண்ணுவாங்க? அந்த கிரேட் கார்னிங் போட மீட் பண்ணுவாங்க. யாரை மீட் பண்ணுவாங்க? கிரேட் கார்னிங் போ. நீ எப்படி மன்னிச்சது, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என் பொண்ணுக்குள்ள கவனிக்கவே இல்லை நம்ம சொல்லுவீங்க. கவனிக்கவே இல்லை, நான் தண்ணி போட்டு நான் இறந்துட்டேன், என் மாற அந்த பேர் நல்ல பேர் போட்டு கேட்பீங்க. யார் கேட்பீங்க? கிரேட் கார்னிங் போ. கேட்பீங்க. கேட்போம். நான் தப்பு பண்ணேன், ஒன்று நல்லது செய்யலை, எனக்கு நல்ல கூடி காமிங்க. ஓகே, நீ என்ன பண்ண? அடுத்த பேர் தண்ணி காட்டு அனுப்பப்படும். இங்க மேடம் அடுத்த பேர்
பாருங்க மேடம், தண்ணிலா எங்க அரப் சவுதி முடியவே முடியாது. ஒரே படிக்கணும். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இப்போ நீங்கள் மாறுவீங்க. அந்த மாதிரி மாறுவீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பிறந்து வருவீங்க. அல்லது தண்ணி இல்லாத மதத்தில் பிறப்பீங்க. அதாவது ட்ரிங்க்ஸ் இல்லாத மதம் அந்த பிறந்து அந்த ஒரு வருஷம் பூரா நீங்கள் மாறி வந்து செய்வீங்க. வேற ஒன்று இல்லை. அதான் கிரேட் கேபிள். நல்லது பண்ணிருக்கீங்களா, இன்னும் நல்லது பண்ணுவீங்களா, அவங்க கொடுப்பாங்க. ஓ இன்னும் நல்லது பண்ணுங்க, அவங்க பிளஸ் பண்ணி இன்னும் அன்னைக்கு கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா ஹீல் பண்ணுங்க, இந்த நாட்டை ஹீல் தேவைப்படுது, போய் அங்கே போய் பார்த்துப்பட்டு அங்கே பறந்தோன்னே நீங்கள் ஹீல் பண்ண ஆரம்பின்னு பிளஸ் பண்ணி அனுப்பும்போது நம்ம இன்னும் நல்லா ஹீல் ஆகும் பண்ணணும். அவங்க மேடம் வேற ஒன்றும் இல்லை. யாரும் ஓகே இந்த மாதிரி ஆவீங்க. ஒரு ஹீலிங் ஏஜர் கூட மாற வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஹீலிங் ஏஜர் கூட ஆகலாம் நீங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் டிவைன் ஃப்ளோர் Indian philosophy. Indian philosophy. மாதா, பிதா, குரு, தேவி. இதை மாற்றணும். இதை மாற்றணும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கறத எப்படி மாத்தணும் சார்? மாதா, பிதா, டீச்சர், ஸ்கூல் டீச்சர். எஸ் சார், குரு நம்ம வாழ்க்கைக்கு அப்ப கம்பெனி பாஸ். கம்பெனி பாஸ். ஏன் நீங்க குரு வேண்டாம்ன்றீங்க? இல்லை மேடம், குருனா எது கற்றுக்கிறீங்க? இப்போ குருனா எல்லாமே போயிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எதிர்பார்க்குறாங்க. குருனா ஸ்பிரிச்சுவல் குரு, ஆன்மீக குரு, அந்த மாதிரி துப்பாக்கா போட்டு வச்சுருக்காங்க. அதனால அந்த குரு நினைச்சா அந்த கான்செப்ட் போயிட்டு எஸ் எஸ் டீச்சர் டீச்சர் ஸ்கூல் டீச்சர். எத்தனை டீச்சர் வச்சுருக்கீங்க? எத்தனை ஸ்கூல் போறீங்க? மேத்ஸ் டீச்சரு, சயின்ஸ் டீச்சரு, இங்கிலீஷு எல்லாமே எவ்வளோ டீச்சர் இருக்காங்க மேடம். உங்கள் நடுப்பு இருக்க டீச்சரு இல்லை எல்லாம் போயிட்டு ஒரு குருவில் மாட்டிட்டு இருக்கீங்க. ஆமாம். எஸ் அவங்க தான் கற்றுக்கலாம் மேடம். எல்கேஜிலேருந்து அந்த காலத்து அந்த மாதிரி இல்லை. குருவுக்கு போனாங்க, அவர் ஆன்மீகம் சான்ஸ்கிரிட் கற்றுக்கொடுப்பாரு. இப்போ எல்லாம் இல்லை மேடம். அப்புறம் போயிட்டு அங்கே ஸ்பிரிச்சுவல் குரு போகலாம், அவங்க போகலாம், நோ ப்ராப்ளம். எல்லாமே டீச் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் என்ன டீச் பண்ணி கொடுக்குறேன். ரைட்டு, நான் ஒரு டீச்சர் தானே உங்களுக்கு. ஆமாம், என்ன கொடுக்குறேன்? நீ சாப்பிட்றீங்க, எதுனா சாப்பிட்றீங்க சொல்லி கொடுக்குறேன். அது வேணும்னா அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எங்கே அது எங்கே மேலே வருது? குருமா எங்கே குருமா? பாருங்க, என்ன மேடம் அது? யாராவது ஸ்பிரிட் பிளேஸ் பண்ணாங்க, நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். சொல்லுங்க, யாராவது இங்க வந்துட்டு ஸ்பிரிட் பாஸ் பண்ண 1000 ரூபாய் கொடுக்குறேன். பாஸ் பண்ண 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன். நம்பர் 1 வாங்க, நம்பர் 1 யாரோட வாங்க, நம்பர் 1 சரியா? அங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க, பிடிங்க பிடிங்க கேளுங்க, ஒண்ணுனா வாங்க, ஃபுல்லா வாங்க, இல்லைங்க சரியா? ஸ்டாப் பண்ணுங்க மேடம், ஸ்டாப் பண்ணுங்க, அவுட். நெக்ஸ்ட் 1000 ரூபாய் கொடுங்க. இப்படி மேடம் ஸ்டாப் பண்ணுங்க. யோ ஸ்டாப் பண்ணுங்க. இப்படி மேடம் ஸ்டாப் பண்ணுங்க. வெரி குட். அது பிடிங்க. இப்போ வந்து 2000 லூஸ் பண்ண 1000 கொடுக்கணும். அப்படி லூஸ் பண்ணாங்க 1000 ரூபாய் கொடுக்கணும். 1000 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அது ஃபேக் டைம் தானே.
எனக்கு டைம் இல்லை. நேராக பிடிக்கணும் சார், வந்தாலும் பிடிக்கணும். ஓகே ரைட், ஸ்டாப் பண்ணுங்க. ரைட், நெக்ஸ்ட் 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 பிடிங்க. பிடிங்க இப்படி பிடிங்க, இப்படி பிடிங்க. ஸ்டாப் பண்ணுங்க. தெரியுதா? தெரியுதா? வரட்டா நீங்க சாப்பிட சாப்பாடு இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங் இருக்கணும். ஸ்டாப் பண்ணுங்க. மேடம் அவர் ஒரு ஃபிங்கர் பார்த்து மேடம் ரொம்ப வேண்டாம். நெக்ஸ்ட் முடியாது சார். அதாவது இந்த மாதிரி உணவு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்றேன் சார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சொல்றது ஒரு கையில இருக்கிறது உங்களுக்கு Stop it. Stop it. Stop it. Good. Hold it. இவரு ஆந்திரால வந்திருக்காரு டெஸ்ட்க்கு. ஹைதராபாத். Hard to believe. This cannot. Impossible. See. Next. இப்போ ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க மேடம். தமிழ் இங்கிலீஷ் வேணும்னா பணம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு நாளைக்கு கொரியர் வரும். முதல்ல மேடம் நான் சாப்பிட்டேன் மேடம். சாப்பிட்டேன். இது கொண்டு வந்து ஒரு சிப்பை நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் மேடம் உப்பு சரியான உப்பு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இப்போ நீங்கெல்லாம் கிளியர் பண்ணீங்களா? போன மேலே நீங்க வைங்க. இன்னைக்கு லான்ச்சில் நான் செஞ்ச தப்பு மன்னிப்பு கேட்குறேன். என் கிட்னிஸு, என் லிவரு, என் பிளட்டு எல்லாரும் மன்னிச்சுங்க. நான் ஆசையில் ஃப்ரீயாக கொடுக்கறனால எதையோ ஒரு வாயை போட்டு முடிக்கணும். நான் எது நிறைய திங்க் பண்ணிருக்கேன். சொல்லுங்க மேடம். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணம் வீட்டு போனாக்கா, ஒரு பர்த்டே பார்ட்டி போனாக்கா, ஒரு புஃபே போனாக்கா எல்லாத்தையும் வாயில் போடுது. ஐஸ்கிரீமு, இந்த பழங்கள் எல்லாமே போடுது. மன்னிச்சு பெட்டர் பார்க்க வேற பீடா இதை மன்னிச்சு
இதெல்லாம் வந்து உனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் தான், பிடிக்காத ஒரு ஐட்டம். இன்னிலேருந்து நான் திங்க் பண்ணி எது சாப்பிடுவேன் எது சாப்பிடக்கூடாதுன்னு நான் திங்க் பண்ணி சாப்பிடுவேன். இறைவா நன்றி நன்றி நன்றி, இந்த பயிற்சிக்கு, இந்த டீச்சிங்கு, இந்த நாலேஜுக்கு நன்றி நன்றி நன்றி. போன வாட்டியை மேடம் நான் கத்திட்டு போனேன் மேடம், போன வாட்டி கத்திட்டு போனேன். ஏதோ நீ போட்டீங்க சாம்பார் சோறு போட்டீங்க போன வாட்டி. இப்போ பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் பண்ணுவாங்க. சரி வாங்க, ஹலோ நீங்க வாங்க, படிங்க. சரிங்க, நான் தான் சொன்னேன் மேடம், உப்புமா செஞ்சாங்க 80% vegetables, 20% is the flour. ஆமா மேடம், நீ எல்லாம் காய்கறிகள் எல்லாம் மாவு தான் மேடம், மாவு 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 மாவு. போன வாட்டி எங்கேயும் போனேன், பெங்களூர் போனேன் மேடம், எல்லாம் கொடுத்தாங்க உப்புமா. ஒன்றே இல்லை, எண்ணெய் மாவு கொஞ்சம் வெங்காயம். சரியா, நான் என்ன பண்ணேன் மேடம், இந்த வாழை இலையை சாப்பிட்டேன். அது பேர் சாப்பிட்டேன் சார், அது இன்னும் நியூட்ரிஷன் சாப்பாடு. அது ஒன்றுமே மாவு தான். நீங்கள் போயிட்டு பல பூரி கொண்டு வரணும், பூரி கொண்டு வரணும், ஒரு எண்ணெய் மாவு தான். அப்புறம் வந்து இது மேடம், அதுக்கு பூரி மட்டும் இது கொடுப்பாங்க, கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அது என்ன பேர் அது? அது கூட கொடுப்பாங்க. எல்லாம் கார்போஹைட்ரேட் தான். பச்சையில ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்க. அந்த வாழையில சாப்பிட்ட பிறகு என்ன பார்க்குறாங்க, இன்னும் வாழை சாப்பிடும், அதான் டேஸ்டியானது, அதான் வாழை சாப்பிடுறது மேடம். சாப்பிட பால் குடிக்குது, நீ சாப்பிட ஒண்ணுமே குடிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா மேடம், இந்த மாதிரி சாப்பிடணும் மேடம். உப்புமானா 80% vegetables. அப்படியா, இப்ப பார்க்கணும். அந்த மாதிரி நீங்க தான் மாறணும், நீங்க தான் மாறணும். இது ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் இது முக்கியம். இது வந்து மேடம் உங்க உடலுக்கும் உங்க ஆத்மாக்கும் மைண்டுக்கு மைண்டுடும். உங்க சாப்பிட்டா இப்படி பண்ணா அப்படி பண்ண உங்க மைண்டு தான் மேடம். சரி, அதே மாதிரி இந்த மாற்றம் சரிங்களா, நைட்டு இது குடிக்கக்கூடாது மேடம், அவ்வளோ சாப்பிட்டு இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் where were you before this? இது முன்னுக்கு இந்த பிறகு எடுத்துக்கொண்டு எங்கே இருந்தீங்க? பிறகு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மா எங்கே இருந்தது? நீங்க வந்து கௌசல் பாடலையே, கௌசல் பாடலையே காரண உடல்ல இருந்தது. சரிங்களா, அங்கே நீங்க வந்திருக்கீங்க. இப்ப ஆன்மீக உலகத்துல இருந்தது. waiting for reincarnation. திருப்பி பிறகு பிறகு எடுப்பதற்காக காத்து கொண்டு இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த குருகுல திருப்பி பார்க்கணும்னு கேட்குறீங்க. கிடைக்கும் கிடைக்கும், ஆனா பிறகும்போது எல்லாத்தையும் மாசமாவே சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு போயிருந்தா இந்த மாதிரி திருப்பி வருவீங்க, வெயிட் பண்ணுவீங்க. அவன் தான் நெக்ஸ்ட் இது வெயிட்டிங் ஃபார் மிஷன். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக காத்திருக்கேன். மிஷன் தான் இது ஒரு வேலை. இப்போ நான் இருக்கிறேன், நான் எவ்வளோ காசு பார்த்துருக்கேன் மேடம்? 3645 முன்னாடி பேர் இருக்கேன். ஆமா.
3,450, 1, 2, 3, 4, 5, 6. 3,456 is born again. So, எவ்வளவு வெயிட் பண்ணி 3456 வருடங்கள் கழிச்சு சார் பிறந்திருக்காரு. அவருடைய ஆன்மா பிறந்திருக்கு. எதுக்கு? ஏதோ ஒரு நோக்கத்தை, ஏதோ ஒரு விஷன் கொண்டு வரும். அது உங்களுக்கு என்ன செய்ய? அந்த ஊருக்கு போட்டு அங்க எங்க வேலை அந்த மாதிரி நம்ம வரும். ஸ்பிரிச்சுவல் கை ஹெல்பர்ஸ் இருந்து வேலை செஞ்சுட்டு எனக்கு வேலை ஓகே வா போ டைம் வச்சு இப்படி கற்றுக்கணும். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80% முடிச்சிருக்காங்க. அவ்வளோ அது வேற விஷயம் கொடுப்பாங்க, வேற விஷயம் கொடுப்பாங்க. பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு சோல் பர்பஸ். நம்ம லேர்ன் நியூ திங். நோக்கம் என்ன? புதுசு கத்துக்கிறது வரைக்கும் நீங்க புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக ஆன்மா வருது. கத்துக்கங்க, எல்லாமே கத்துக்கங்க. சமையலேருந்து புல்ல பாக்குலேருந்து குதிரை பத்தி எல்லாமே கத்துக்கணும். எல்லாமே ஒண்ணு பேஸ்ட் ஆகுது, எல்லாமே மேல போகுது. நம்ம எந்த விஷயம் கத்துக்கிட்டாலும் ஆன்மாவோட அது காரண உலகுக்கு போகும். கர்மாவை பேலன்ஸ் பண்ணுங்க. நம்மளுடைய கர்மாவை சரிநிலைப்படுத்துறதுக்காக மீண்டும் பிறவி எடுக்கணும். அதே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு கர்மா பேலன்ஸ் பண்ணுங்க. ஆனா அது மாடர்ன் வந்து தேவைப்படுது. நீங்க செக் பண்ணலாம் சொன்னேன். சொல்லுங்க. அப்ப நீங்க போய் எல்லாத்தையும் கூட பிரச்சனை பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப படம். ஓகே, அது சயின்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து டு பிரிங் சம்திங் குட் டு மேன்கைண்ட். ஏதோ ஒரு நல்ல மனித சமுதாயத்துக்கு புதுமையான கற்பித்தலும் நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கு மனித குலம் முன்னேறுவதற்கு உண்டான விஷயங்களை கொண்டு வருவதற்காக அது இந்த வால் எவ்வளவு ஆன்மா பெறப்படுகிறது. எவ்வளவு மாதவரை போயிருக்கு, எவ்வளவு ப்ளீடிங் போயிருக்கு, எவ்வளவு தலைவரை போயிருக்கு, எவ்வளவு ஹீலிங் பண்ணிருக்கோம். இதுதான் நியூ டீச்சிங். இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி டீச்சிங் எங்கேயுமே இல்லை மேடம், எங்கேயுமே இல்லை. இவங்கள மேடம் நீங்க வாங்க, மேடம் வாங்க, 2 பேரும் வாங்க, நீங்க 2 பேரும் வாங்க. இங்க தான் இந்த கோர்ஸ் எங்க போய் சுத்தி நாடு கற்றுக்கீங்க. 2 பேரும் சொல்லுங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் எல்லாம் கிளாஸ் கற்றுப்பாங்க. இந்த நீ வேணா சொல்லுங்க. நீங்க போறீங்க சொல்லுங்க மேடம், தெரியணும் என்ன கற்றுருக்கீங்க. நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். தியானம் சம்பந்தமாக கற்றுக்கொள்ள அக்குபஞ்சர் மாதிரி ரேக்கி மாதிரி நிறைய எங்கெல்லாம் நிறைய ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாக எந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் கற்றுக்கிறதுக்காக நிறைய இடத்துல போயிருக்கோம். 15 வயசுல ராஜ்யம்மா, 22 வயசுல நம்ம மட்டு இருப்பாங்க, மட்டு ராமேஷ் மட்டு, 22ல அரவிந்த் ஆசிரமம். எல்லா இடத்துக்கும் போவேன், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவேன். ஆனா ஏன்னா அந்த பரவாயில்லப்பா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அவ்வளோ நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் வேர்ல்டு கம்யூனிஸ்ட் உலக சமுதாய சேவை சொன்னாங்க இல்லைங்களா, அதில் 38 வருஷம் இருந்தேன். 38 வருஷம். ஸோ எல்லாத்தையும் டீச் பண்ணுவேன், எல்லா கிளாஸ் எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலை, இல்லை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது வந்து ஸ்பிரிச்சுவலாக பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் போவேன், என்ன பண்ணுறாங்க, எந்த மருந்து கொடுத்தா நல்லா ஒன்னொருத்துல ஒரு ஃபீல்டு இருக்குது. ஒரு டைப் ஆஃப் மருந்து கொடுத்தோம்னா ஒரு டிசீஸாக இருக்கலாம், பக்காவாக கியூர் ஆகும். ஆயுர்வேதத்தில் ஒன்று இருக்கும், அதே மாதிரி யுனானியில் இருக்கும், சித்தாவில் இருக்கும், ஹோமியோபதியில் இருக்கும். எல்லாத்துக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே எல்லாமே தெரியும். ஆனால் நான் இதை செஞ்சது கிடையாது. அதே மாதிரி அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மா, ரேக்கி, பிராணிக் எல்லாமே போயிருக்கேன். டச் தெரப்பி அதுவும் போயிருக்கேன். அப்புறம் ஒரே சிங்கிள் டச்சில் இந்த